ஹலோ மக்களே, வந்து சிக்கன் குருமா ரெசிபி பார்க்கலாமா? சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெஜிடேபிள்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறமா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கோகோனட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கல்லுப்பு போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பட்டை, லோங்கு, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு, அப்புறமா முருங்கைக்காய் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தால அது லாஸ்ட்டில் மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி இதில் ஊற்றிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா அந்த மசாலாலாம் அவங்க பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக தான். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போனோடனே தண்ணி ஊற்றி திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.